ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் இதோட லைனிங் பார்ட்லாம் கட் பண்ணுறதை உங்களுக்கு காமிச்சேன். இப்போ செகண்ட் பார்ட்டில் நான் என்ன பண்ணுறேன்னா மெயின் கிளாத்தில் போட்டு கட் பண்ணுறதை நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். அதே மெஷர்மெண்ட்டு தான், நான் சொன்ன மெஷர்மெண்ட்டு தான். இது லைனிங்கே நம்ம கட் பண்ணது ஃபஸ்ட்டு வீடியோவில். இப்போ செகண்ட் வீடியோவில் நம்ம மெயின் கிளாத்தில் போட்டு கட் பண்ணுறோம். பாருங்கள், இந்த மெயின் கிளாத்து அதுதான். சரிங்களா? இது கை கட் பண்ணி எடுக்கணும். சரிங்களா? அதை கரெக்டாக வச்சுட்டோம். கரெக்டாக வச்சு ஈவனாக வச்சுக்கோங்க. ஏன்னா பின்னாடி ஜரிகை இருக்கும். என்னோட அனுபவத்தையும் சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. இந்த ஜரிகை இருக்குல்ல, இந்த இது தெரியாமல் ஒரு தடவை தைச்சிட்டு நான் திருப்பியும் அது தைச்சி லாஸ்ட் எட்ஜில் பார்த்து திருப்பியும் பிரித்து கட் பண்ணி அதுக்கப்புறம் தேர்த்தேன். அதனால் அந்த பீஸை நீங்கள் கழிச்சு விட்டுடலாம். இப்போ கையை கட் பண்ணி எடுத்துருவோம். பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். எல்லாருமே டைலரிங் கற்றுக்கலாம், நீங்களும் கற்றுக்கங்க. நாளாக ஃபோல்டு பண்ணி போடணும். நாளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணி இதை பாருங்கள், இப்படி ரெண்டாக ஃபஸ்ட்டு இந்த துணி இப்படி இருக்குது. இப்போ ரெண்டாக ஃபோல்டு பண்ணுறேன். அதுக்கப்புறம் நாளாக ஃபோல்டு பண்ணுறேன். இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல லைனிங் கிளாத்து கைக்குள்ளது, இந்த பாருங்கள் மெஷர்மெண்ட் எல்லாம் எழுதி தான் வச்சுருக்கேன். சேம் மெத்தடு அப்படியே போட்டுருங்க. போட்டுட்டு ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. அப்படியே அந்த துணியை மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படியே ஒரு கட்டிங் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த ஒட்டு கொடுக்க ஒரு துணி எப்பவுமே காமிச்சிருப்பேன். எல்லா வீடியோவில் இருக்கும், என்னோட வீடியோவில் தான் இருக்கும். மற்றவங்க காமிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. இதையும் பார்த்துக்கோங்க. இதையும் எடுத்து வச்சுருங்க. அதுக்குள்ளே வச்சு இது சுற்றிருங்க. எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது. ஏன்னா நிறைய துணி நம்ம கட் பண்ணுறோம். ஓகேவா? நான் இந்த பிளவுஸோட நெக்குக்கு இந்த கரையை நான் கொடுக்க போகிறேன். அந்த கரையை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை ஒரு டிசைன் பண்ண போகிறேன், அதுக்காண்டி தான். ஏன்னா கீழேயும் அவங்க கரை இருக்கும், மேலேயும் டிசைனுக்கும் கரை வேணும் எனக்கு. அதுக்காக பாதி கட் பண்ணி நான் எடுக்கிறேன். அவ்வளோதான். சரி, போட்டுக்கோங்க. கரெக்டாக போட்டுக்கோங்க. சரிங்களா? கூட துணி இருந்தாலும் வேஸ்ட் பண்ணாதீங்க. துணி உங்களுக்கு தேவைப்படும், அதனால் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு பீஸையும் கட் பண்ணி அழகாக மடிச்சுக்கோங்க. எல்லாத்தையும் மடித்து ஒன்றா ஃபோல்டு பண்ணி வச்சுருங்க. தூக்கி அங்கங்கே போட்டுட்டு அப்புறம் தைக்கும்போது இதுக்கான அதுக்கான தேடக்கூடாது. இதெல்லாம் என்னோட அனுபவம், அதெல்லாம் நானும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. சரிங்களா? அப்படி போட்டு அடுத்தது பேக் பீஸை வச்சு நம்ம இதை கட் பண்ணி அப்படியே எடுத்துருவோம். ஓகேவா? அவ்வளோதான். ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு முன்னாடி கொஞ்சம் லூஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நின்றோம். ஓகேவா? ரொம்ப இதுவெல்லாம் பண்ண தேவையில்ல, துணி வேஸ்ட் பண்ண தேவையில்ல. இப்போ நம்ம கரை கிட்ட நம்ம மடிப்போம். ஓகேவா? அதனால இந்த நம்ம நாச் கொடுத்து கூட ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு கூட வைங்க அந்த கரைக்கு. சரிங்களா? அவ்வளோதான். இதையும் கட் பண்ணி எடுத்துருங்க. நான் அப்படியே போட்டு கட் பண்ணிடுவேன் கடகடன்னு. இது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக பாருங்க, மேலே கீழே அப்படியே சைடில். ஓகேவா? அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இதை கட் பண்ணி எடுத்துருவோம். கட்டிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், எதுவுமே கஷ்டம் கிடையாது. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கடகடன்னு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் எடுத்து இது மேலே வைக்கிறேன் பாருங்க. ஃப்ரண்ட் பீஸை வச்சு அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம். இது ஃப்ரண்ட்டு பாருங்க, அப்படியே வரைஞ்சி தான் வச்சுருக்கேன். அதை கட் பண்ண அப்படியே பீஸை நம்ம அப்படியே வச்சு இந்த பீஸை எடுத்துருவோம். இந்த ப்ளவுஸ் கட் பண்ண முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி இருக்கிறத தனியாக கட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? கட் பண்ணியாச்சு. இது தேவைப்படும், தூக்கிலாம் போடாதீங்க, துணி தேவைப்படும். இது கீழே பெட்டுக்குள்ளது.
பட்டிக்குள்ள பீஸ். சரிங்களா? இது கீழே நான் ஒட்டு கொடுப்பேன், இது காணாது. சரிங்களா? ஒட்டு கொடுத்து தான் வைப்பேன். இப்போ வந்து பேக் பீஸ் கட் பண்ணியாச்சு. சரிங்களா? ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கை பீஸ் கட் பண்ணியாச்சு. நம்ம கை பீஸ் கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பின்னாடி டிசைன் பண்ண இந்த கரையை நம்ம எடுத்தாச்சு. சரிங்களா? அந்த பார்டர் உள்ள பாதி உள்ள பார்டர் இது, கீழே வந்த பார்டர். சரிங்களா? இது வந்து பட்டி பீஸ் கட் பண்ணியாச்சு. இந்த எக்ஸ்ட்ரா உள்ளது இந்த பட்டிக்கு உள்ளது ஒட்டு கொடுப்பேன், ஹைட்டு காணாது. சரிங்களா? ஹைட்டு பத்தாதனால இது வந்து ஒட்டு கொடுக்கறதுக்காக வச்சுருக்கேன். இது லைனிங்ல எடுத்த துணி எல்லாமே, பேக் பீஸு, கிராஸ் பீஸு, அப்புறம் வந்து வேற என்னது, பட்டிக்குள்ளது, ஐப்பட்டி கொக்கி பட்டிக்குள்ளது. சரிங்களா? இது செகண்ட் பார்ட்டை பாருங்க. தைக்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? தெளிவா நான் தைக்கிற வீடியோவை இது வரைக்கும் போடலை. இன்ஷால்லா இனிமேல் நான் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு அடிக்கடிக்க வீடியோ கொடுக்க சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வந்து டைலரிங் கற்றுக்குங்க. ஓகே, பாய்.